என்னுடைய அமைச்சரவையில் மட்டும் கெஞ்சி கண்ணீர் விட்டா மனுஷன். இப்பெல்லாம் எதை பேசுறான், வாய் கொழுப்புல பேசிட்டு இருக்க அந்த மனுஷன். பச்சையா பேச ஆரம்பிச்சிருவேன். என்னுடைய பதவி இருக்கிறதுனால அடக்கி வாசிக்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்களே, நான் எப்பேற்பட்டவனு உனக்கு தெரியாது. என்னுடைய முகம் ஒரு பக்கம் தான் பார்த்துருக்கிறேன், இன்னொரு பக்கம் பார்த்ததில்லை. அரசியல் ரீதியா பேசுனா பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் பேசுனா நிறைய இருக்குதுங்க. டிவியில போட்டு விட்டுருவேன். கோபியில நடமாட முடியாது. இந்த வீதியில, கோபி வீதியில அத்தனை பேர் காரி துப்பிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்க. விளையாட்டா நீ நினைச்சிடாத. என்னைக்கு வீக்கில் தான் சேனை எடை போட்டுறாத. நான் முதலமைச்சர் இருக்கும் போது யாரெல்லாம் என்னென்ன பண்ணீங்கன்னா எல்லாமே அப்பவே வச்சுக்கிறேன். அதுக்கு மிந்தி நீ என்னென்னலாம் ஆட்டம் போட்டீன்னு அத்தனையும் எல்லாமே இருக்குது. நாக்கு இருக்குது, வாக்கு பேசுனீங்க, அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். சும்மா நினைச்சிட்டு இருக்க. முதலமைச்சர் இருக்கும் போது நீ போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லா ஆட்டமும் தெரியும். நீ யாரெல்லாம் எப்பப்ப கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். நீ என்னைக்கு பிடிமா செயல்பட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் உஷாராயிட்டேன். இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் இந்த அண்ணா திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவோட கூட்டு சேர்ந்து சதி செய்யறன்னு எனக்கு தெரியும். செங்கோட்டையன் அவர்களே, உங்க தொகுதியை நீ ஜெயிக்க முடியும் பாரு. செங்கோட்டையா, விளையாட்டு நினைக்காத. உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பிரயோஜனமே இல்லை. மரியாதை கொடுக்க வேணுமா? மரியாதை கொடுக்க தகுந்தாளா? என்னைக்கு சிறுமியா பேச ஆரம்பிச்சியோ அன்னைக்கு அப்படி செல்வாக்கு இழந்துட்டேன். எதுக்கும் துணிஞ்சுவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஏதை பத்தி கவலைப்படாதவன். திரு ஸ்டாலினுடைய எதிரே விரல் விட்டு ஆட்டுவேன். திரு செங்கோட்டையன் அவர்களே, நான் வடக்க தேவை. உனக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி பேச்சு தேவை. என்னால விசில் அடிக்கிறது போனா அப்படித்தான் பேச்சு வரும். பேச்சு இருக்கிற இடத்துல இருந்தா நல்ல பேச்சு வரும். ஆனா இடம் மாறினா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கருத்து வெளிப்படும். சுயநலம், சுயநலம், திமிரு, அகங்காரம். அதனால அவரை வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஒரு மோசமான குணம் படைத்தவர். ஒரு நல்ல சட்டை போட்டுட்டு போனா கூட பொறுக்காது. அவ்வளவு கீழ்த்தரமா பேசக்கூடிய மனிதர் இந்த செங்கோட்டையன். அப்படித்தானே? மரியாதை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. மரியாதை இல்லாத ஒரு மனிதர். இவருடைய மனைவி திரு செங்கோட்டையனுடைய மனைவி, திரு செங்கோட்டையுடைய மகன் அங்க தலைமைச் செயலகம், அம்மா முதலமைச்சராக வந்திருக்காங்களே, தலைமைச் செயலகத்துக்கு வந்து புகார் கொடுத்தாங்க. அது கேவலமான புகார். நான் வந்து இந்த பதவிக்கு இருக்கிறதுனால அதை சொல்லல. அது என்ன குற்றச்சாட்டுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இங்க இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும். ஆக ரெண்டு பேரும் நான் கீழே தான் இருக்கிறேன். செங்கோட்டையனுடைய மனைவி அவர்களும் அவருடைய மகனும் போய் அம்மா கிட்ட பேசினாங்க. பேசிக்கிட்டு படிக்கிறது கீழே இறங்கி பதவி போயிட்டு பதவி உருட்டி விட்டாங்க. அம்மா அம்மாவுக்கு விசுவாசமானவா? அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தா பதவி எடுப்பாங்களா? யாரு கம்ப்ளைண்ட் பண்ணது? மனைவி, மகன். அப்படி ரெண்டு பேரும் இவர் மேல புகார் கொடுத்து, அது என்ன புகார்னு நீங்களே தெரிஞ்சுக்க. இவர் எப்போ ஏற்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியும். தெரியுமில்ல? அதை நான் சொல்லக்கூடாது. ஏன்னா என்னுடைய பதவிக்கு அது சரியா இருக்காது. ஆக அந்த புகார் கொடுத்த உடனே அம்மா உடனடியா நீக்கிட்டாங்க. பிறகு என்னை அழைச்சி சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஆளு கட்சியில் வச்சிருக்கதே தப்பா போச்சு. நான் வந்து ஒரு குடும்பத்தில் மனைவியும் மகனும் என் வாழ்க்கையில புகார் கொடுத்தது இவர் தான் அப்படின்னாங்க. இவரெல்லாம் மோசமான மனிதர்னு அம்மா சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஆளை, நீக்கப்பட்ட ஆளை நான் முதலமைச்சராகி என்னுடைய அமைச்சர்களை சேர்த்துனதான் நான் செஞ்ச தப்பு. இல்லைன்னா வீதியில போன கையெடுத்து கும்பிடுறதுக்கு யோகி இருக்குது அந்த ஆளுக்கு. என்னுடைய அமைச்சரவையில் மட்டும் கெஞ்சி கண்ணீர் விட்டா மனுஷன். இப்பெல்லாம் எதை பேசுறான், வாய் கொழுப்புல பேசிட்டு இருக்க அந்த மனுஷன். நீ அழுது எனக்கு தெரியாதா? நீ வடிச்ச கண்ணீர் தெரியாதா? நீ இருக்கும்போது, நீ முதலமைச்சர் இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலனா வேற யார் கொடுக்க போறா? உண்மையால எனக்கு வந்து ஒரு காலத்துல நல்ல நண்பராக தான் இருந்தா. நான் இல்லைன்னு நான் மறுக்கல. நான் வந்து இவர் மாதிரி போய் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் வந்து அந்த நட்பின் அடிப்படையில் நான் கொடுத்தேன். அந்த மரியாதை உனக்கு இருக்குதா? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றே அல்லது அன்றை மறப்பது நன்று 2000 ஆண்டுக்கு முன்னே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போனார். இது மாதிரி மனிதர்கள் எல்லாம் மன்னிக்க முடியுமா? நீ எங்க நீங்க அம்மாவை மதிச்ச பாருங்க. பள்ளிக்கூடத்தில் போய் சைக்கிள் கொடுக்குறாரு. யார் படம்? கருணாநிதி படம், ஸ்டாலின் படம். யோகி இது எப்படி இருக்குன்னு பாரு. செங்கோட்டையனோட யோகி இது. அப்பவே பிடிஎம்க்கு போயிட்டாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ திமுகவுடைய உளவாளியா இருப்பதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. என்னைக்கு திரு கருணாநிதி படத்தையும் திரு ஸ்டாலின் படத்தையும் போட்டுட்டு போய் நீ விலையில்லா சைக்கிள் மாணவி கொடுத்தியோ அப்பவே உன்னுடைய முகத்தை கண்டுபிடித்து விட்டோம்.
நீ சரியான ஆள் இல்ல, அண்ணா திமுக விசுவாசி இல்ல, அண்ணா திமுக உள்ளே இருந்து குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு உளவாளியாக இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஆகவேதான் அடிக்கடி ஸ்டாலினை சந்திக்கிறது. சட்டமன்றத்தில் ஒரு வார்த்தை கூட திமுக ஏத்து பேசுறதே கிடையாது. திமுகவை ஆக மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இப்ப கக்கிட்டு இருக்காரு. இவரை வச்சிருக்கலாமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. இப்ப எங்க போயிட்டாரு? அங்க போய் துண்டை அணிவிக்கிறாரு. கேவலம் துண்டை போய் வாங்குறாரு. இப்ப யாரு போட்டா வச்சிருக்காரு? அதுல எல்லாம் கை தேர்ந்தவர் சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்காரு. ஆக நீ என்னை பத்தி கேவலமா பேசுற. திரு செங்கோட்டையன் அவர்களே, நீ 100 நாள் ஜெயில் இருந்து வந்திருக்கிற. வந்துட்டு இருந்தார்ல, நீ யோக்கியமானாலா?